இப்ப இத ஒரு கணம் நீங்க கற்பனை செய்து பாருங்களேன். சொல்லுங்க. பங்குச்சந்தையில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற உலகின் தலை சிறந்த ஜாம்பாவான்கள், அந்த பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள்ல பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க தப்பான முடிவுகளை தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? அதாவது அவங்க நினைக்கிறது பெரும்பாலும் நடக்கிறது இல்ல. ம். ஆனாலும் அவங்க கோடீஸ்வரர்களாகவே தொடர்ந்து இருக்காங்க. இது கேட்கவே கொஞ்சம் முரண்பாடாகத்தான் இருக்கும். ஏன்னா, இப்ப சாதாரணமா ஒரு வேலையில நாம பாதிக்கு மேல தப்பு செஞ்சா என்ன ஆகும்? அந்த வேலையை விட்டு நம்மள தூக்கிடுவாங்க. கரெக்ட். ஆனா பங்குச்சந்தையில இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த முரண்பாடு எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறதா இப்ப நம்ம விவாதத்தோட சுவாரஸ்யமே. கண்டிப்பா. சோ இந்த ஆழமான விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் அலசப் போற விஷயம், மார்க்கெட் நிஜமாவே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான். ஆமா. இதுக்காக நாம மார்க்கெட் விசார்ட்ஸ், அப்புறம் ரெமினிசென்சஸ் ஆஃப் அ ஸ்டாக் ஆபரேட்டர் மாதிரியான சில மிகச்சிறந்த புத்தகங்கள் மற்றும் ரொம்ப ஆழமான ஆய்வு குறிப்புகளை எடுத்துக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான சோர்சஸ். கரெக்ட். இதை வச்சு மார்க்கெட்டோட மறைக்கப்பட்ட உண்மைகளை நாம இன்னைக்கு டீகோட் செய்ய போறோம். மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆமா, அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கும். ஆனா நாம ஏன் தொடர்ந்து பணத்தை இழக்கிறோம், பெரிய நிறுவனங்கள் எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலான சில்லறை முதலீட்டாளர்கள் சந்தையை அணுகும் விதத்துக்கும் அந்த தொழில்முறை ட்ரேடர்கள் அணுகும் விதத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட் விசார்ட்ஸ் புத்தகம் இந்த வித்தியாசத்தை தான் ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது லாபத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சாதாரண மக்கள் யோசிக்கிறாங்க. ரைட். ஆனா ஆபத்தை எப்படி நிர்வகிப்பதுன்னு தான் ஸ்மார்ட் மணி யோசிக்கிறாங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்கே வருவோம். மார்க்கெட் பத்தி உங்களுக்கு பல கட்டுக்கதைகள் தெரிஞ்சிருக்கும். காலையில எழுந்த உடனே பிசினஸ் நியூஸ் சேனல் பாக்குறது. ஆமா, நிறைய பேர் பண்றது அதுதான். அப்புறம் பேப்பர்ல வர்ற செய்திகளை வச்சு ஒரு ஸ்டாக் வாங்குறது. இதுதான் நிறைய பேரோடைய டெய்லி ரொட்டீன். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா ஸ்டாக் ஏறும் ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு இல்லையா? இந்த நியூஸ் ட்ரேடிங் ஏன் ஒரு மிகப்பெரிய ட்ராப்? இதுக்கு முக்கியமான காரணம், மார்க்கெட் எப்பவுமே செய்திகளை டிஸ்கவுண்ட் செஞ்சிடும். டிஸ்கவுண்ட் செஞ்சிடுமா? அதாவது ஒரு செய்தி உங்களுக்கும் எனக்கும் டிவிலோ பேப்பர்லோ வர்றதுக்கு முன்னாடியே அது மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, அந்த செய்தியோட தாக்கம் ஏற்கனவே அந்த பங்கின் விலையில எதிரொலித்திருக்கும். நீங்க ஒரு நல்ல செய்தி வந்த உடனே வாங்க நினைப்பீங்க. ஆனா அங்க பெரிய முதலீட்டாளர்கள் உங்ககிட்ட வித்துட்டு லாபத்தை புக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மெக்கானிக்கலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எனக்கு இப்போ மார்க்கெட் விசார்ட்ஸ்ல வர்ற மைக்கேல் மார்க்கஸ் சந்திச்ச அந்த கான்ஃப்ளேட் ட்ரேட் ஞாபகம் வருது. வாவ், அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 1970கள்ல நடந்த ஒரு கிளாசிக் சம்பவம் அது. சோள பயிரை ஒரு குறிப்பிட்ட நோய் தாக்குதுன்னு ஒரு வதந்தி மார்க்கெட்ல பரவிட்டு இருந்தது. அப்ப மைக்கேல் மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா, தன்னோட மொத்த பணத்தையும் மொத்த பணத்தையும் பத்தாததுக்கு அவங்க அம்மா கிட்ட வாங்கிய கடனையும் சேர்த்து கார்ன் ஃபியூச்சர்ஸ்ல முதலீடு பண்ணிட்டாரு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க். அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் காலையில புகழ்பெற்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில சோள பயிரை நோய் தாக்கிய செய்தி தலைப்பு செய்தியாவே வந்துருச்சு. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷப்பட்டார். இனிமே மார்க்கெட் ஓபன் ஆன உடனே விலை எங்கேயோ போக போகுது, நாம பெரிய கோடீஸ்வரன் ஆக போறோம்னு ரொம்ப நம்பிக்கையா மார்க்கெட் ஓபன் ஆவறத பாத்துட்டு இருந்திருப்பார் இல்லையா? ஆனா மார்க்கெட் ஓபன் ஆனதும் நடந்தது வேற. என்ன ஆச்சு? விலை வரலாறு காணாத அளவுக்கு கீழே விழுந்தது. மேல போகாம கீழே விழுந்துருச்சா? ஆமா, லிமிட் டவுன் அப்படிங்கிற நிலைமைக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அந்த நொடியில விலை சரிந்தது மட்டுமல்லாமல் அவரால தனது முதலீட்டை விற்றுவிட்டு வெளியேறக்கூட முடியல. ஒரு நிமிஷம், இந்த லிமிட் டவுன் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அவருக்கு விக்கணும்னு ஆசை இருந்தா அவர் விக்கலாமே, அதை யார் தடுக்க முடியும்? அதே எப்படின்னா, லிமிட் டவுன் என்பது ஆர்டர் புக்ல வாங்குவதற்கு ஒருத்தர் கூட தயாராக இல்லை அப்படிங்கிற நிலையை குறிக்கும். எல்லாரும் விற்க மட்டுமே முற்படுவாங்க. பங்குச்சந்தை என்பது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நீங்க விற்க வேண்டும்னா அதை வாங்கறதுக்கு ஒரு நபர் அங்கே இருக்க வேண்டும். கரெக்ட். அந்த செய்தி வெளிவந்த உடனே மார்க்கெட்ல இருந்த அனைவருமே அந்த செய்திக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாங்க. அதனால செய்தி வந்த உடனே எல்லாரும் லாபத்தை எடுக்க விற்க தொடங்கினாங்க. வாங்குபவர்கள் யாரும் இல்லை என்பதால் விலை அப்படியே உறைந்து விட்டது. அப்போ பேப்பர்ல நியூஸ் வர்றப்போ அந்த நியூஸை வச்சு லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பந்தியில இலை போட சொல்ற மாதிரி தான் இருக்கு. மிகச் சரியான ஒப்புமை. யாருக்கெல்லாம் அந்த நியூஸ் முன்கூட்டியே தெரியுமோ அவங்க எல்லாம் பேப்பர்ல அந்த நியூஸ் வர்ற அன்னைக்கு வித்துட்டு வெளியே போயிடுறாங்க. நாம போய் எங்கேயே வாங்கிக்கிட்டு நிக்கிறோம். சரியா சொன்னீங்க.
புகழ்பெற்ற முதலீட்டாளர் ஜெஸ்ஸி லிவர்மோர் இதேதான் ரொம்ப ஆழமாக எச்சரிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ரகசிய தகவல்கள், டிப்ஸ் அப்புறம் வதந்திகளை நம்பி முதலீடு செய்வது உங்களை அழித்து விடும்னு சொல்றார். பெரிய நிறுவனங்கள் செய்திகளை ஒரு லிக்விடிட்டி ஈவென்ட்டாக தான் பாக்குறாங்க. லிக்விடிட்டி ஈவென்ட்? ஆமா, அவங்க கிட்ட உள்ள அதிகப்படியான பங்குகளை விற்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும். அதுக்கு இந்த செய்திகள் ஒரு தூண்டிலாக பயன்படுது. சோ நியூஸ் பார்த்து வாங்குறதுல எந்த யூஸும் இல்ல, அது ஒரு வலைன்னு வச்சுப்போம். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? நியூஸ் எல்லாம் வேஸ்ட், சார்ட்டும் இண்டிகேட்டர்ஸ் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் முழுக்க கலர் கலரா கோடுகளா போட்டு பார்ப்பாங்க. ஆமா, நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கோடு இன்னொரு கோடை வெட்டும்போது வாங்குறது. இதுல நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. அப்போ இந்த இண்டிகேட்டர்களை நம்பி ட்ரேட் பண்றது பாதுகாப்பானதானே? இதுலயும் பிரச்சனைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எந்த ஒரு இண்டிகேட்டரும் மார்க்கெட் இனிமே என்ன ஆகப் போகுது என்பதை முன்கூட்டியே கணிக்கும் மந்திர கண்ணாடி கிடையாது. அவை எல்லாமே கடந்த காலத்துல மார்க்கெட்ல நடந்த விலை மாற்றங்களை வச்சு ஒரு கணக்கு போட்டு ஒரு கோடாக காட்டும் ஒரு கருவி மட்டும்தான். விலையை இண்டிகேட்டர்கள் நகர்த்துவதில்ல, விலைதான் இண்டிகேட்டர்களை நகர்த்துது. சந்தை நகர்வது இந்த வரைபட கோடுகளால் அல்ல. அப்போ ஒரு ஸ்டாக் பிரைஸ் மேல போறதுக்கோ கீழே போறதுக்கோ நிஜமான காரணம் என்ன? அந்த கோடுகள் கிடையாதுன்னா வேற என்ன? மார்க்கெட் நகர்வதற்கு ஒரே காரணம் சந்தையில இருக்கும் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. ஸ்மார்ட் மணி என்று சொல்லப்படும் பெரிய நிறுவனங்கள் எப்படி வேலை செய்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சார்ட்ல இருக்கிற இண்டிகேட்டர்களை பார்த்து ட்ரேட் செய்யறது கிடையாது. அவங்க இண்டிகேட்டர்ஸ் பார்க்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க எங்க லிக்விடிட்டி இருக்குன்னு தேடுறாங்க. லிக்விடிட்டி தேடுறாங்கன்னா இத கொஞ்சம் மெக்கானிக்கலா விளக்குங்களேன். ஒரு பெரிய ஃபண்ட் எப்படி இந்த லிக்விடிட்டியை வேட்டையாடுது? இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு 1 மில்லியன் ஷேர்களை வாங்கணும்னு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அவங்க நேரடியாக சந்தையில செஞ்சு சடாரென 1 மில்லியன் ஷேருக்கு ஆர்டர் போட்டா என்ன ஆகும்? வாங்கும் அழுத்தம் அதிகமாகி விலை தாறுமாறாக ஏறிவிடும். அவங்களுக்கு சரியான விலையில ஷேர் கிடைக்காது. ஆமா, விலை ரொம்ப ஏறிடும். அதனால அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க வாங்குவதற்கு 1 மில்லியன் ஷேர்களை விற்கக்கூடிய ஒரு கூட்டம் வேணும். ஓகே, அவங்க வாங்குறதுக்கு ஒரு பெரிய செல் ஆர்டர் வேணும். ஆனா அதை எப்படி அவங்க உருவாக்குவாங்க? யார் அவங்களுக்கு விற்க வருவா? அங்கேதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்? ஆமா. சாதாரண முதலீட்டாளர்கள் எல்லாரும் சார்ட்டை பார்த்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலுக்கு கீழே தங்களது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்களை வச்சிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் என்பது ஒரு ஆட்டோமேட்டிக் செல் ஆர்டர். ஆமா. இப்போ அந்த பெரிய நிறுவனம் விலைய கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளி அந்த சப்போர்ட் லெவலை உடைப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. அப்போ சப்போர்ட் உடைஞ்சிருச்சுன்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் பயந்துடுவாங்க. கரெக்ட். அவங்க வச்சிருந்த ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகி மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான செல் ஆர்டர்ஸ் ஒட்டுமொத்தமா விழும். அதேதான், அந்த செல் ஆர்டர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விழும்போது அதுதான் அந்த பெரிய நிறுவனத்திற்கு தேவையான லிக்விடிட்டி. அந்த இடத்துல அவங்க தங்களது 1 மில்லியன் ஷேர்களை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிக குறைவான விலையில வாங்கிடுவாங்க. சாதாரண முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஆனா பெரிய நிறுவனங்களுக்கு அது தங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை உருவாக்கும் ஒரு உத்தி. எனவே கண்மூடித்தனமாக இண்டிகேட்டர்களை நம்புவது உங்கள் முதலீட்டை கண்டிப்பா ஆபத்துல தள்ளும். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நான் சேஃப்டிக்காக வைக்கிற ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கான என்ட்ரி பாயிண்டா மாறுது. கரெக்ட். அப்போ இண்டிகேட்டர்கள் என்பது காரோட டேஷ்போர்டு மாதிரி இருக்கு. அது வண்டியோட தற்போதைய வேகத்தை காட்டுமே தவிர முன்னால் இருக்கும் வண்டியில மோதாமல் தடுப்பது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப சரியான விளக்கம். அந்த தகவலை வைத்து நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். டேஷ்போர்டை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினால் விபத்து நிச்சயம். ஆமா, சாலையை கவனிக்கணும். அந்த சாலை தான் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் மற்றும் பணப்புழக்கம். இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் வருது. நியூஸ் ட்ரேடிங் வேலை செய்யாது, இண்டிகேட்டர்களும் லேட் ஆகுது, அதையும் இப்படி பெரிய ஃபண்ட்ஸ் மேனிபுலேட் பண்றாங்க. அப்போ இந்த மார்க்கெட் விசார்ட்ஸ் வல்லுநர்கள் எப்படிதான் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கிறாங்க? அவங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் வச்சிருக்காங்களா? அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க எல்லா நேரமும் வெற்றி பெறுவதே இல்ல. வெற்றி பெறுவதே இல்லையா? வின் ரேட் என்ற வெற்றி விகிதம் ஒரு மாபெரும் கட்டுக்கதை. பால் டியூடர்ஸ் ஜோன்ஸ், லாரி ஹைட் மற்றும் ரிச்சர்ட் டெனிஸ் போன்ற ஜாம்பவான்கள் மார்க்கெட்டை சரியாக கணிப்பதன் சதவீதம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும்? ஒரு 80-90%? 50%த்திற்கும் குறைவுதான். வெயிட், இதை நான் கணக்கு போட்டு பார்க்கறேன். ஒருத்தர் 10 ட்ரேட் எடுக்கிறார், அதுல 6 ட்ரேடு நஷ்டத்துல முடியுது, வெறும் 4 ட்ரேட் தான் லாபம் தருது.
இது எப்படி லாஜிக்கா சாத்தியம்? கேட்க ஆச்சரியமா இருக்கும். அதிகமா தோக்குற ஒருத்தர் எப்படி பில்லியன் டாலர் போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும்? இது பேங்க்ரப்ட் ஆக்குறதுக்கான வழி மாதிரி இருக்கு. மேலோட்டமாக பார்த்தால் கணக்கு இடிக்கும். ஆனா அவங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்க எத்தனை முறை சரியாக கணித்தார்கள் என்பதில் இல்லை. பின்ன வேற எதுல இருக்கு? அதாவது கட் லாசஸ் ஃபாஸ்ட் அப்படின்னும் லாபத்தை வளர விடுவது, லெட் வினர்ஸ் ரன் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாரகம் மந்திரம். நஷ்டத்தை துண்டிக்கிறதுன்னா எந்த அளவுக்கு உடனே துண்டிப்பாங்க? அவங்க வெயிட் பண்ணவே மாட்டாங்களா? வில்லியம் ஓனில் என்ற புகழ்பெற்ற முதலீட்டாளர் தான் வாங்கிய பங்கின் விலை 7% கீழே இறங்கினால் அடுத்த நொடியே அந்த பங்கை விற்றுவிட்டு வெளியேறிடுவார். 7% வந்த உடனேவா? ஆமா, அந்த பங்கு திரும்பி ஏறுமா, ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருமான்னு அவர் எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டார். தான் தப்பு செய்து விட்டோம் என்பதை அவர் உடனே ஏத்துக்குவார். ஆனா இப்போ சாதாரண முதலீட்டாளர்கள் இப்படி யோசிக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு ஸ்டாக் கீழே இறங்க இறங்க அது இன்னும் கொஞ்சம் வாங்குவாங்க. கரெக்ட். விலை குறையுது, நமக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லி ஆவரேஜ் பண்ணுவாங்க. இதை பற்றி ஜெஸ்ஸி லிவர்மோர் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்திருக்கார். நஷ்டத்தை சரிக்கட்ட மீண்டும் மீண்டும் வீழ்ச்சியடையும் அதே பங்கில் முதலீடு செய்வது பங்குச்சந்தையில் செய்யும் மிகப்பெரிய பாவம்னு சொல்றார். மிகப்பெரிய பாவம். ஒரு குழியில விழுந்தவன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பதிலாக அந்த குழியை இன்னும் ஆழமாக தோண்டுவதற்கு சமம் இது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வெறும் பணத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது மனிதனின் ஈகோவுக்கு வைக்கப்படும் மிகப்பெரிய சவால். ஆமா. நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு நானே ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். தான் ஜெயிக்கணும்னு மனித மனம் எப்போதுமே போராடும் இல்லையா? இதையேதான் டாக்டர் வான் கே தார்ப் தனது உளவியல் ஆய்வுகளில் சுட்டிக்காட்டுறார். தோல்வியடையும் முதலீட்டாளர்கள் எப்பொழுதும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளனர். ரைட். ஆனா வெற்றியாளர்கள் சந்தையில எவ்வளவு காலம் தப்பி பிழைக்கப் போகிறோம், அதாவது சர்வைவல், அதுலதான் ரொம்ப குறியாக இருப்பாங்க. அந்த தப்பி பிழைக்கும் கலையின் ரகசியம்தான் பொசிஷன் சைசிங். பொசிஷன் சைசிங், இத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். இந்த தப்பி பிழைப்பதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒரு குறிப்பிட்ட ட்ரேட்ல உங்களுடைய மொத்த மூலதனத்தில் எவ்வளவு பணத்தை பணயம் வைக்கிறீர்கள் என்பதுதான் பொசிஷன் சைசிங். ஓகே. ஒரு சிறந்த தொழில்முறை முதலீட்டாளர் தனது மொத்த கணக்கில் 1 அல்லது 2% மட்டுமே ஒரு ட்ரேடில் பணயம் வைப்பார். அவர் தொடர்ந்து 10 முறை தோற்றாலும் அவரது கணக்கில் 10% மட்டுமே குறைந்திருக்கும். அப்போ மீதி 90% பத்திரமா இருக்கும். ஆமா, அவரால தொடர்ந்து சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனா சாதாரண ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரே ட்ரேட்ல 20 அல்லது 50% பணத்தை பணயம் வைக்கிறாங்க. ஒரு தடவை மார்க்கெட் அவங்களுக்கு எதிரா திரும்பினா மொத்த பணமும் காலியாகிடும். ஜெஸ்ஸி லிவர்மோர் சொல்றது போல, சந்தை நமது எதிரி அல்ல, நமது பேராசை, பயம் மற்றும் வரம்பு மீறிய நம்பிக்கையும் தான் உண்மையான எதிரி. எனவே சரியான திட்டமிடல் இல்லாம வர்த்தகம் செய்வது விபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம். எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. சரியான முதலீட்டு அளவு, அதாவது இந்த பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது ஒரு கப்பலோட அடித்தளத்துல இருக்கிற பல சின்ன பாதுகாப்பு அறைகள் மாதிரி, அந்த வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அருமையான உதாரணம். ஒரு அறையில ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வந்தாலும் அந்த குறிப்பிட்ட அறையை மட்டும் மூடிவிடலாம், கப்பல் முழுவதுமாக மூழ்கிவிடாது. அதே போலதான் ஒரு சிறு நஷ்டம் உங்களுடைய மொத்த கணக்கையும் மூழ்கடித்து விடக்கூடாது. இது ஒரு மிகச்சரியான விளக்கம். சந்தையில வெற்றி என்பது எப்போதுமே சரியாக கணிப்பதில்லை. மாறாக ஆதட்டை நிர்வகித்து மூலதனத்தை பாதுகாத்து சந்தையில் நீண்ட காலம் தப்பி பிழைப்பதில்தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். லாபம் என்பது ஆபத்தை சரியாக நிர்வகித்ததன் பின்விளைவு மட்டும்தான். இதுவரைக்கும் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது வெறும் எண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேம் இல்ல, அது உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கேம்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, முழுக்க முழுக்க உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதுதான். வெற்றிகரமான ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை வெல்ல முயற்சிக்கல, அவங்க தங்களைத்தானே வெல்கிறார்கள். உண்மையான கட்டுப்பாடு என்பது மார்க்கெட்டை கட்டுப்படுத்துவதல்ல, நம்முடைய முதலீட்டு அளவை கட்டுப்படுத்துவதுதான். ஒவ்வொரு முறையும் சந்தைக்குள் நுழையும் போதும் லாபத்தை அல்ல, முதலில் ஆபத்தை நினைவில் கொள்ளணும். ஆம். இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் விட விரும்புறேன். மார்க்கெட்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை நிர்வகிக்கிறாங்க. ஆமா, செய்வது என்று தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கரெக்ட். ஆனால் ஒரு சாதாரண முதலீட்டாளரான உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சூப்பர் பவர் என்ன தெரியுமா? எந்த ஒரு ட்ரேடிங் உத்தியிலும் உங்களின் பதம் அடங்கியிருக்கவில்லை. மாறாக எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லாதபோது எந்த முதலீடும் செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் சுதந்திரம்தான் உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம். தி அட்வான்டேஜ் ஆஃப் நாட் ஹேவிங் டு பிளே. சரியா சொன்னீங்க.
சந்தை உங்களை கட்டாயப்படுத்த முடியாது, நீங்கள்தான் சந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனா நாம் அந்த சூப்பர் பவரை நிஜமாவே யூஸ் பண்றோமா? அதான் பெரிய கேள்வியே. அடுத்த முறை நீங்க ஒரு முதலீட்டை செய்யும்போது, இந்த முதலீட்டில் நான் எவ்வளவு லாபம் ஈட்டப் போகிறேன் என்று கேட்காதீங்க. அதுக்கு பதிலா இதில் நான் தவறு செய்தால் எவ்வளவு விரைவாகவும் குறைந்த நஷ்டத்துடனும் வெளியேறப் போகிறேன் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு கேள்வி சந்தையில் உங்கள் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும். கண்டிப்பா. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம்.